இப்ப நீங்க சிங்கப்பூர்ல வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா இதுக்கப்புறம் சிங்கப்பூருக்கு வேலைக்கு போற கனவை மறந்துடுங்க. ஏன் நீங்க பாத்தீங்கன்னா மறுபடியும் பிடிபிடினோட டிராவல் பேனிங்க கவர்மெண்ட் இன்ட்ரடியூஸ் பண்றதுக்கு கன்சிடர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இது நடந்துச்சுனாங்க நாளைக்கு நீங்க ஜேபில இருந்து கிராஸ் பண்ணி சிங்கப்பூருக்கு வேலைக்கு போக முடியாது. இவன் வெளிநாடு கூட நீங்க வெக்கேஷனுக்கு போக முடியும், எந்த ஒரு காரணத்துக்கும் நீங்க போக முடியாது. அப்ப இதனால வந்துங்க எவ்வளவு மலேசியன்ஸ் இப்ப சிங்கப்பூர்ல வேலை செஞ்சுட்டு இருக்காங்க, உங்க எல்லாத்துக்கும் வந்துங்க பெரிய ஒரு பாதிப்பு இந்த இடத்துல வரப்போகுது. இதுக்கு ஒரே ஒரு சொல்யூஷன் என்ன தெரியுமாங்க? நீங்க ரொம்ப நாளா காசு கட்டாம இருக்கீங்களா, இப்பவே என்ன பண்ணுங்க வந்துட்டு பக்கத்துல உள்ள பிடிபிடிஎன் பிரான்ச்சுக்கு போயிட்டு நெகோஷியேட் பண்ணி எவ்வளவு மினிமம் அமௌண்ட் கட்டி உங்க பேரை நீங்க சேவ் பண்ண முடியும்னு சொல்லிட்டு நீங்க பாத்துக்கோங்க. பிகாஸ் இந்த டிராவல் பேனிங்க்கு இன்னும் டெட்லைன் கொடுக்கல. பட் ஒருவேளை கொண்டு வந்தாங்கன்னா நாளைக்கு பிரச்சனை உங்களுக்கு தான். இல்ல பிரதர் நான் பாத்துக்கலாம், எவ்வளவு விஷயம் பார்த்தாச்சு, இது பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அலட்சியமா விட்டுறாதீங்க. ஏன்னா இதோட சீரியஸ்னஸ் வந்து ரொம்ப பெருசா இருக்குது. நாளைக்கு நடந்துச்சுன்னா நாளைக்கு உங்களுக்கு தான் ப்ராப்ளம். ஸோ இந்த வீடியோ நீங்க இப்ப பாத்துட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு தெரிஞ்ச நிறைய பேர் இப்ப சிங்கப்பூர்ல போய் வேலை செஞ்சுட்டு இருப்பாங்க. பட் பிடிபிடிஎன் காசு கட்டணும் ஆரம்பிச்சிருக்க மாட்டாங்க. அப்ப இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி குரூப்ல ஷேர் பண்ணி இதோட சீரியஸ்னஸ் புரிய வைங்க. நீங்க வந்து ஒரு ஸ்டூடெண்டா இருக்கீங்க, இல்லைன்னா வந்துட்டு நீங்க வந்து ஃப்ரெஷ் கிராஜுவேட்டா இருந்தீங்கன்னா இந்த வீடியோ சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. கண்டிப்பா ஒரு காலகட்டத்தில் நீங்க காசு கட்ட ஆரம்பிக்கும் போது இந்த வீடியோ நீங்க ரெஃபர் பண்ணி பார்க்கலாம். ஸோ நான் சொன்ன மாதிரி வந்து முடிஞ்சிருக்கு இந்த விஷயத்தை பத்தி நிறைய பேருக்கு தெரியப்படுத்துங்க.